பண்ணட்டும். ஹலோ ஹலோ பண்ணி வைங்கப்பா. அருவம் புருவமாகி கனதையாய் பிளவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளமுதோர் மேனியாக கரணிக்குர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்த குதித்தனன் உலகமையே என்று ஈசனின் நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்ந்து முன்னமுருகி என் படியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா குல தெய்வமான முருகக்கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்குதலை என்ற விக்கணமில்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடம்பனை கார்த்திகைகளை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேல் எடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றி விடுவனால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவான். இங்கு வள்ளி நாயகியாக விடந்த இங்கே நடிக்கும் மல்லிகா அக்கா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து பெருமைப்படுத்தி விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பத மாதிரி வைங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா இருக்கே. என்னமோ ஒரு மார்க்கமா தான் இருக்கு, தெரியல, ஒன்றும் தெரியவில்லை. முருகா சண்முகா கந்தா நீதாப்பா காப்பாத்தன. 4 வைப்பா. வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழி காட்ட கோவிலுக்குள் சென்றேனடி குமரன் கொழுவிருக்க கண்டேனடி. வேல் வந்து வினை மயில் வந்து
காத்து ரசிக்கும் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தனதளது பணிதிருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாயை மீனாட்சியின் கிருபையோடு துங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்பதிலிருந்து இங்கே அற்புதமாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அருளை பெறும்னு சொல்லி வெகு தொலைவிலிருந்து நாங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் அதற்கு முன்கூட்டியே இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் தன்னுடைய உழைப்பின் ஒரு சிறு பகுதியை தெய்வத்துக்காக சிலைவிட்டு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு என்பது மிக மிக உலகத்தில் சாலச் சிறந்தது. தனியாக போய் சாமியை கும்பிடுறதை காட்டணும். இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் சுத்தபத்தமாக இருந்து ஒருங்கிணைந்து போய் தெய்வத்தை வந்து சாமி கும்பிட்டோம்னா அதுக்கு கோடி புண்ணியம் உண்டு, கோடி பலனும் உண்டு. அப்படின்றது மாதிரி நீங்கள்லாம் போய் தெய்வத்தை வணங்கி அருளை பெறணும் சொல்லி நீங்கள்லாம் காத்திருக்கிறது போல் நாங்களும் அந்த அம்பாளுடைய அருளை பெறணும் சொல்லி இங்கே வந்திருக்கோம். ஏன்னா விடிஞ்சா அன்னை மீனாட்சிக்கு திருக்கல்யாண வைபோகம் காலையில் விடிஞ்சு இப்போ நேரம் என்ன ஆயிடுச்சு 12 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. அன்னை மீனாட்சிக்கு வருடம் வருடம் புதுமண தம்பதியாக இருந்து அத்தனை மக்களுக்கும் சொக்கனுக்கும் மீனாட்சிக்கும் திருமண வைபோகங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நடக்கிறது காலையிலையும் சொல்லி மதுரையிலிருந்து வந்துவிட்டு அவளுடைய பெருமை பாடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? மாணிக்கம் குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள் காணிக்கையை கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள். மாணிக்கம் மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே காணிக்கையை கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள். கைதட்டிய பிள்ளைங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கைதட்டு வாங்கலைன்னா அண்ணே சேதண்ணே எனக்கு காலையில் தூக்கம் வராதுப்பா. ஆமாம் ஆமாம் அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துல வந்து அன்னை மீனாட்சிக்கு திருமணம் வைபோகங்கள்லாம் அப்படி மதுரை என்பதில் வந்து நடக்கின்றது. அந்த நேரத்தில் தான் அந்த சுமங்கலி பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, திருமாங்கலி அந்த மஞ்சக்கயிறு மாற்றுவாங்க. ஏன் அன்னை மீனாட்சி எப்படி வருட வருடம் புதுமண தம்பதியாக இருக்கின்றாளோ அதே போல் நம்மளும் புதுமண தம்பதியாக இருந்து தன்னுடைய கணவனுடைய ஆயுள் வந்து நீடிக்க இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வழிபாடு என்பது சிறப்பாக நடக்கிறது. அன்னை மீனாட்சிக்கு கல்யாணம்னா யார் வந்து திருமாங்கலியத்தை எடுத்து கொடுக்கறது? அழகர் வந்தா தானே. அவர் வந்து திருமணத்துக்கு வரலைன்னா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டின்னு சொல்லக்கூடியவள் அந்த. ஏன்னா உண்மையிலே வந்து பெண்கள் வந்து என்றைக்குமே பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு இருக்காங்க. பெண்களாகப்பட்டவர்கள் வந்து தாய்மாமன் முறையை வந்து முறையாக கொண்டு போகக்கூடிய அந்த தாய்மாமன் முறை என்பது உலகத்தில் வந்து தாய்க்கு பின்னாடி தாய்மாமன் முறை தான்.
அப்படிப்பட்ட முறையை வந்து அண்ணன் மீனாட்சி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் தன்னுடைய சகோதரன் வந்து திருமாங்கலியத்தை எடுத்து கொடுத்தா தான் கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன் அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி இந்த சகோதர பாசம் என்பது என்றைக்குமே நிலையானது, களங்கம் இல்லாதது. அப்படினால இந்த இடத்துக்கு காவல் பணி செய்வதற்கு வந்திருக்கேன். காவலில் எத்தனையோ விதங்கள் இருந்தாலும் காதல், காவல், பாதுகாவல் அப்படி சொல்லக்கூடிய 3 வித காவல்களில் 3 வித தொழிலையுமே மும்மூர்த்திகள் பண்ணுறாங்கல்ல. படைப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து பிரம்மனாகப்பட்டவர். அதே மாதிரி அதர்மம் எங்கெல்லாம் தலை தோங்குகின்றதோ அந்த அதர்மத்தை இழைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறவர் சிவனாகப்பட்டவர். இப்போ சிவனுக்கு அன்னை மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்குது. காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறது யார் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னா அது மகாவிஷ்ணு தான். பரந்தாமன் 10 அவதாரத்தின் கதாநாயகனாக இருந்துட்டாலும் நம்ம இந்துக்கள் எல்லாம் புனிதமாக மதிக்கக்கூடிய பகவத்கீதை பாரதத்தின் நாயகனாக வந்து ஒரு புனித நூலை தந்தார் அல்லவா. அப்படினால அந்த பிருந்தாவனத்துக்குரியவன் யார் அப்படின்னா அந்த கிருஷ்ணன் பரமாத்மா கண்ணபுரா கமலக்கண்ணன், வேற யாருமே கிடையாது. கமலக்கண்ணா கங்கை கரை மண்ணா கண்ணா உன் இசையமுதே பாரத தளபதியே அண்ணாளும் ஏனாளும் அகிலமெல்லாம் ஆள்பவனே நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, நிறமலர் சோலையெல்லாம் நீயே கண்ணா, நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, கண்ணா நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, கண்ணா நீயே கண்ணா, நீயே கண்ணா. நீலக்கடல் பொன்மலைகள் நீயே கண்ணா, நீலக்கடல் பொன்மலைகள் நீயே கண்ணா, நீலமணி வண்ணம் ஞாபகம் நீயே கண்ணா, அந்த நீலமிகு வண்ணம் ஏற்கும் நீயே கண்ணா, நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, கண்ணா நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, கண்ணா நீயே கண்ணா. தத்துவத்தின் கீதை நாயகனே, தத்துவத்தின் கீதை நாயகனே, அன்பு சந்நிதியில் நாயகனே, பக்தியிலே பாதை நாயகனே, பக்தியிலே பாதை நாயகனே, நல்ல பண்பினிலே சீதை நாயகனே, பண்பினிலே சீதை நாயகனே, நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, கண்ணா நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, நிலமலர் மாலையெல்லாம் நீயே கண்ணா, நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, கண்ணா நீயே கண்ணா. நன்றி. கைதட்டிய உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படி காவலுக்குரியவன் கண்ணனாக இருந்துட்டாலும் நீங்க முறையாக காவல் காக்கணும் அப்படின்னா தோழிகளோடு போய் நந்தவனத்தில் திணை என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் நவதானியத்தில் ஒரு வகை தானியத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையினும் நகையினிந்து புகழ்ந்திட வேணும் அவையின் முதுமொழிக்கணுங்க. பொறுமையோட அப்படியே காவல் எப்படி செய்யணும் தெரியுமா? வசந்தத்தில் வைதேகியாக காத்து வசந்தத்தில் ஓர் நாள் இந்த மனவரை ஓர வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ வசந்தத்தில் ஓர் நாள்
மேல மைக்க போற குறைச்சு வச்சிருக்கீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க எப்படி வாசிக்கிறீங்க பாடுறதை எப்படி பாடுறது வாங்கி இல்ல சுத்தமா குறைச்சு வச்சு உட்காந்துருக்கீங்க சென்டர் மைக்கு மட்டும் நல்லா வச்சிருக்கீங்க கொஞ்சம் கோபப்படாம சரி பாருங்கண்ணே உங்களை வச்சுதான் நாங்க பேர் எடுக்க கேக்குறா வாசிக்கிறது நாங்க வாசிக்கிறது பாங்கி பாடினா போகவே மாட்டீங்க பாடவே மாட்டீங்க மையிட்ட கண்ணோடு மான் விளையாடு மையிட்ட கண்ணோடு மான் விளையாடு மௌனத்தில் ஆழ்ந்திருந்தானோ தேவி தேவர்கள் யாவரும் திருமண மேடை தேவர்கள் யாவரும் திருமண மேடை அமைத்ததை பார்த்திருந்தாளோ தேவி திருமணம் சிவன் கண்டு மூவர் பாவடு நின்றிருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ வசந்தத்தில் ஓர் நாள் மனவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ ஒரு வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் மாலை ஸ்ரீராமன் கையில் பூவரும் கொண்டு தந்தாளோ அங்கே பொங்கும் மகிழ்வுடன் மங்கள நாளில் பொங்கும் மகிழ்வுடன் மங்கள நாளில் இந்த மங்கை வாழ்த்த வந்தாரோ தேவி சீதையை வாழ வைத்தாரோ வைதேகி காத்திருந்தாளோ வைதேகி காத்திருந்தாளோ வசந்தத்தில் வைதேகி காத்திருந்தாளோ வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு என் சார்பிலும் இசைக்குழுவின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு அப்பா எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தோம்னா நல்லா இருக்குமா அது நல்லவே இருக்காது கோடு போட்டு வாழாதவன் வாழ்க்கை ஒரு நாளும் சிறந்த வாழ்க்கையாக அமையாது அப்படின்றதை போல ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றன் என கேட்ட தாய் நாட்டில் தமிழ் மொழியில் தமிழருடைய பண்பாட்டை முறையாக கட்டி காக்கக்கூடிய தமிழச்சியாக இவ்விடத்திற்கு வந்திருக்கேன். என்றைக்குமே அப்பாவுடைய சொல்லும் தந்தையினுடைய சொல்லும் தாய் சொல்லை கேட்டு எந்த குழந்தையும் நடந்தோமானால் எதிர்காலம் என்பது கட்டாயமாக நிச்சயமாக சிறப்பாக அமையும். ஏன் அப்படி சொல்கிறான்? அப்பா அம்மா சொல்ல கேட்டால் சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா சிறப்பாக இருக்காதா? அப்படின்னா எந்த உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருக்கிற தாய் தந்தையரும் தன் பிள்ளை கெட்டு போட்டோம் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்கல்ல. கொலையே செய்தாலும் தன் பிள்ளை குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் பெற்ற தாய் மட்டும்தான். காக்கைக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த சொல்லை மதித்து சென்றோமானால் எதிர்காலம் தான் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் தன் பிள்ளைக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. இறைவா, என் கஷ்டம் என்னோட போகட்டும், என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், சம்பாதிச்செல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, அந்த பிள்ளை ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா அப்பா அம்மாவளும் நினைப்பாங்க. ஏன்னா தாய் தந்தையர் வாழ்றதே பிள்ளைகளுக்காகத்தான். ஆமா, பிள்ளைகள் இல்லைகள் தான் என்ன வாழ்க்கை அப்படின்றது மாதிரி ஆகிவிட்டதல்லவா. ஓடி ஓடி ஒவ்வொரு மனிதனும் உழைப்பை தேடி வந்து சம்பாதிக்கிறோமோ எதுக்கு? தனக்கு பின்னாடி
பின்னாடி வர்ற சந்ததிகள் அதை இருந்து வந்து ஆளணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான், வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை அப்படின்ற காரணத்தினால அப்பாவுடைய சொல்வழி கேட்டு காவல் பணியை வந்து வரக்கூடிய பறவைகளை முருகனுக்கே உரிய பிரணவ மந்திர பொருளாடு ஆளோலசோ என்ற கானத்தால விரட்டணும். காணம்னா என்னன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, காணம் என்றால் பாட்டுமா, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். பசியோடு வரக்கூடிய பறவைகளுக்கு முதல்ல நல்ல வாசகங்களை நல்ல வார்த்தைகளை சொல்லி இனிமையான பாட்டுகளை பாடி அந்த காதுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு பிறகு பசியோடு வர்றதுக்கு அப்புறமா வயிற்றுக்கு வந்து சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னார். முதல்ல செவிக்குத்தான் நல்ல வாசகம் பாட்டு, இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காதுல்ல. அந்த மாதிரி பாட்டை கேட்டுட்டு பறவைகள்லாம் பறந்து ஓடி போச்சுன்னா பாட்டு நல்லா இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் கேட்கறது மாதிரி இருந்துச்சுன்னா இருக்குங்கல்ல, அப்ப நம்ம கையில தான் இருக்கு. பறந்து போகிறது பறந்து போகாம இருக்கிறதுக்கு நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றதுனால சந்தோஷமா காவலுக்கு போமா. என் மனசுல அப்படி இருக்குப்பா இன்னைக்கு ஆசை. எப்படி இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு வித ஆசை தான். இன்னைக்கு வந்து ஆசையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆசை இல்லாதவன் மனிதனே கிடையாது. ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அனுபவித்து வாழ முடியும். இல்லைன்னா போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக இருந்து விட்டால் பிரச்சனை என்பது வராது. மனசு என்னைக்கு போதும்னு சொல்லாது. நேத்து ஒரு நாடகம் மழையில நின்று போச்சு, அச்சோ நின்று போச்சேன்னு வருத்தமா இருந்துச்சுல. நேத்து உங்களுக்கு நின்றுச்சா? ஆமாப்பா, மழையில நின்று போச்சு. உங்களுக்குமா? நாங்க நடத்திட்டு வந்துட்டோம். உங்களுக்கு நடந்துச்சாப்பா? ரொம்ப சந்தோஷம். நடந்த வரைக்கும் சந்தோஷம் தான். அப்படினால என் மனசுல எப்படி ஆசை இருக்கு அப்படின்னு தம்பி அண்ணே சொல்லிடுவானே. இந்த ஜெயராஜ் காலையில தான் தம்பி ஜெயராஜ் எல்லாம் போறதா? ஆமா ஆமா, ஒன்றைய கட்டுங்க தம்பி. ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, ஆள மயக்கி போட்டு அழகு வச்சு வைக்கலாமா ஏ மாமா, குதிரை சாராய நாடு ஏராசாமி வந்தாடு ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, ஆள மயக்கி போட்டு அழகு வச்சு வைக்கலாமா ஏ
ஏன்னா இந்த பாட்டு ஏற்கனவே கேட்டிருக்கேன். ஆனால் யோகஸ்ரீ பாடின பின்னாடி இந்த பாட்டு நம்மளும் பாடினா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை பாட்டே தனி அல்லாதி, கேட்கறது கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அது கேட்டாலே தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இப்படி சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி மேடையில் பாடுது, நம்மளும் பாடி பார்ப்போம், நல்லா இருக்குமா? மக்கள் இல்லை வந்து எதிர்பார்க்கிறாங்களா? இப்படி எல்லாம் வந்து ஏன்னா இசையால் வசமாக இதயம் ஒன்றுமே கிடையாது. தனக்கு மகிழ்ச்சியான நேரத்தில் நல்ல பிடித்த பாடலை கேட்டால் மனசு சந்தோஷமாக இருக்கும். நம்ம மனசுல நிறைய வேதனை இருக்கின்ற பொழுது நம்மளுக்கு பிடித்த ஒரு சோக பாடலை பாடினோம்னா கேட்டோம்னா மனதில் உள்ள பாரம் என்பது குறைந்து போகும். இந்த இசை என்பது முதலில் எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னா பெற்ற தாயிடம் இருந்துதான் இசை என்பது உருவாகுது. தாய்ப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்தப்பாலை கொடுக்கின்ற பொழுது தாலாட்டை பாடிக்கொண்டே அன்றைக்கு உள்ள தாய்மார்கள் வந்து குழந்தைகளே தூங்க வைப்பாங்க. இன்னைக்கு தாலாட்டெல்லாம் பாடுறது இல்லை, தாய்ப்பால் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு தமிழனும் முறையாக அப்போல எப்படி விவசாயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரே கேத்தத்தில் 4:30 வைங்க தம்பி. எங்க அண்ணனுக்கு என்ன மூஞ்சி அப்படி போகுது? ஆமா, என்னமா தெரியல, ஏதோ ஒரு மார்க்கமா இருக்கு. கல்யாண மலையோசை கொண்டு காத்தேனி முன்னாடி சென்று பின்னாடி நான் பாரேன் கல்லாளன் காதோடு சொல்லே. வெட்டி சவுண்டா? என்ன சவுண்டு இது? அன்னைக்கெல்லாம் எப்படி வந்து விவசாயம் நடந்துச்சு அப்படின்னு எடுத்து சொல்லலாம்னு பார்த்தேன். இப்படி விசில் வந்தா நான் என்ன சொல்றது? சொல்லுமா சொல்லு. கல்யாண மலையோசை கொண்டு காத்தேனி முன்னாடி பின்னாடி நான் பாரேன் கல்லாளன் காதோடு சொல்லே. ஜீவன
தோழிகள்லாம் வரட்டும் சேர்ந்து நந்தவனம். ஆட்டு பித்தால் யாரொருவர் ஆடாதாரை கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரை கண்ணா ஆட்டு பித்தால் யாரொருவர் ஆடாதாரை கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு உன் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே ஆட்டுவிட்டாய் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையிலும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டார் அதை பார்த்தனவள் உன்னிடத்தில் கீதை கேட்டார் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இனி நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டுவிட்டாய் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையிலும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டுவித்தால் யாரோ